சின்ன வெங்காயம் 2 கை அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுருக்கேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு மராட்டி மூக்கு. ஆன் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு 6 பேர் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த பாடல இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளை குருமா வைக்க போகிறோம். சட்டி காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய். நான் யூஸ் பண்ணுறது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இது காப்பர் பாட்டம்னால அதிகமாக சூடாயிடும். தாளிக்கிற ஜாமான் சேர்த்துடலாம். தாளிச்சது பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் போல் வதக்கி விட்டுடலாம். இது வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். அது வதங்குற நேரத்தில் நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு வந்துடலாம். தேங்காய் லைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம மற்ற ஜாமான்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பளவு பொட்டுக்கல்ல, கசகசா 1 ஸ்பூன், முந்திரி ஒரு 2 முந்திரியை வந்து ஒரு 4 முந்திரியை வந்து உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தக்காளி சேர்த்து கொட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது வெள்ளை குருமானால மிளகாய் தூள் சும்மா ஒரே 1 ஸ்பூன். இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நம்ம போயிட்டு அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஹையில் இருக்குது. கொஞ்சமாக நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். மாதிரி குருமா கொதிக்கும் போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். டடா, ஒயிட் குருமா ரெடி.